वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपाद्बोधम् तत्पादयुग्मदरदीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोर्वितस्वात्मसारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् என்னுயிர்தந்தளித்த பரேசரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நினை வணங்கி பின்னுகால் விரும்பூர் வந்த வள்ளல் பெரிய நம்பியாள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாசன் முதற் திருமகள் என் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவிடை நடைகின்றேனே. நமப்யாத்யங்குரும் வந்தே கமலாங்கமேதினம் புக்தாசந்துராமஸ்ரீ ஸ்வயம். श्रीमच्छ्रीवासयोगीश्वरपदविनतल्लब्धवेदान्तयुग्मो श्रीपादो देवी रामानुजमुनितिलकात् तत्त्वदन्यसुगारम् श्रीमच्छ्रीवासरामावरजमुनिमणे प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजयति नृपतिम् संशये ज्ञानवार्धिम्. ஆசிரம ஆச்சாரியர்கள் பழுத்தூர் ஆண்டவன், திருத்துறைப்பூண்டி ஆண்டவன், பெரியாண்டவன், சின்னாண்டவன், காடந்தேத்தி ஆண்டவன் என்று இந்த ஆச்சாரியர்களுடைய எல்லா நல்ல குணங்களும் எல்லா பெருமைகளும் சேர்ந்தாற்போல் ஒரு பிரதிநிதியாய் ஸ்ரீமத் தேரந்தூர் ஆண்டவன் உயர்ந்த கல்யாண குணங்களோட சகல பேரும் கொண்டாடும்படியாக, சகல பேரும் நம்மாண்டவன் நம்மாண்டவன் என்று மாத்திரமே விவகரிக்கும்படியாக நம்மாழ்வார் நம் பெருமாள் என்றெல்லாம் நம் சம்பிரதாயத்திலே எப்படி அபிமானமான வார்த்தைகள் உண்டோ அதுபோல நம்மாண்டவன் என்று அபிமானமாக சர்வ பேரும் அவரை தேரந்தூர் ஆண்டவன் என்று சொன்னவர்கள் குறைவு, நம்மாண்டவன் என்றே சொன்னவர்கள்தான் வழக்கம் என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு எல்லாருக்கும் பிரியராகவும் கௌரவமாகவும் எழுந்தருளிருந்தார். அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியரை இக்காலத்திலே அக்காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தவனால் பிரகலாதாழ்வான் போலவர் என்று சொல்லணும் என்று சிஷ்யர்கள் சொல்லுவார். அதுபோல கவிதைகளும் எழுதி வைத்திருக்கிறார்கள். பிரகலாதாழ்வான் போலே தேரந்தூர் ஆண்டவன் என்பதாக. எதனால் என்றால் அத்தனை சாதுவான திருவுள்ளம், அத்தனை கல்யாணமான எண்ணங்கள், அத்தனை குழைந்த திருவுள்ளத்தோட இருக்கும் பக்தி பல பல முறை பகவத் அனுபவத்திலே, பகவத் விஷயானுபவத்திலே, நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தியிலே கரைந்து நின்று கண்ணீர்கள் திருக்கண்களிலிருந்து கண்ணீர் வடியும்படியாக எழுந்தருளியிருந்த மகான். இப்படியான ஒரு உயர்ந்த ஆச்சாரியரை சமீபத்தில், அதுவும் இந்த நூற்றாண்டுக்குள்ளே நமக்கு ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்தார். ஆசிரமத்துக்கே ரொம்ப பெருமை. எவ்வளவோ ஞானம் இருந்தாலும், எத்தனையோ ஐஸ்வர்யாதி பிரசித்திகள்லாம் இருந்தாலும், மற்றைய ஸ்தாபனங்கள், மற்ற ஆச்சாரியர்கள், மற்றைய சுவாமிகள், மகான்கள், சகல சாஸ்திர வித்வான்கள் எல்லாரையும் விட ஸ்ரீமத் தேரந்தூர் ஆண்டவன் இடத்துல எல்லாரும் ரொம்பவும் விசேஷமான அனுபவிச்சதான குணம் என்னன்னா, எல்லா ஞானத்துக்கும் எல்லா வைராகியத்துக்கும் மற்ற விதமான எல்லா பெருமைகளுக்கும் பரிபூர்ணமான பலன் என்னவென்றால், பகவத் விஷயத்திலே கரைந்து போய் கண்களில் இருந்த நீர் திரண்டு வந்தால் அதுதான் மற்ற எல்லா பெருமையும் விட உண்மையான பெருமை. அதைத்தான் பெருமாள் உண்மையான மதிப்பாக நினைக்கிறார் பெருமாள். அந்த மாதிரி எழுந்தருளியிருந்தார் தேரந்தூர் ஆண்டவன். பகவத் விஷயமே நடமாடுகிறது. பகவத் விஷய அனுபவம், நம்மாழ்வாருடைய திருவுள்ளமே ஒரு உள்ளம், ஒரு உருவம் என்று தேரந்தூர் ஆண்டவனை சொல்லணும். ஒரே ஒரு
திருஷ்டாந்தம் ஞாபகம் வரத சொல்றேன். சுவாமி சஞ்சாரமாக, நடை சஞ்சாரம் தான் அப்பெல்லாம். சுவாமி சஞ்சாரமாக காரப்பாங்காடு என்ற மன்னார்குடி பக்கத்துல ஒரு ஸ்ரீ கிராமம் உண்டு. அந்த ஸ்ரீ கிராமத்துல தென்னாச்சாரிய சம்பிரதாயம்னா காரப்பாங்காடை சேர்ந்த வடகலையார் என்று அடியேன் கேள்விப்பட்டதில்லை. தென்னாச்சாரிய சம்பிரதாயம் தான் அங்க அபீஷ்டவரதன் என்ற பெருமாள். அந்த பெருமாள் இடத்துல அங்க எல்லாருக்கும் ரொம்ப உயர்ந்த பக்தி. அங்க கோவில ரொம்ப நன்னா பராமரிப்பா, இப்பவும் நன்னா பராமரிக்கிறா. அங்க ரொம்ப ஞானிகளா வித்வான்களா இருந்தவாளும் ரொம்ப பேர் உண்டு. சமீபத்திலே கார்பாங்காடு சுவாமி என்றே திருக்குடந்தை ஆண்டவன் காலத்துல கார்பாங்காடு சுவாமி என்று ஒரு வெங்கட வரதாச்சார் என்ற திருநாமம் என்று நினைக்கிறேன். அந்த சுவாமி ரொம்ப பிரசித்தர். அண்ணங்கராச்சார், கார்பங்காடு சுவாமி, திருக்குடந்த ஆண்டவன் என்றெல்லாம் ஒரே சமமாக பெரிய வித்வான்களாக ஜகத்துக்கு ரொம்ப பிரசித்த ஜனங்களை எல்லாம் ஆகர்ஷித்து நல்ல பெருமையாளர்களாக அந்த காலத்துல சொல்லுவதுண்டு. அந்த மாதிரியாக அந்த சுவாமி அதுவாக அந்த காரப்பாங்காடுல அதே போல வித்வான்கள் எல்லாம் உண்டு. அதே சமயம் கொஞ்சம் தென்கலை தீவிரமும் உண்டு அந்த ஊர்ல. ஆனால் தென்கலை தீவிரம் என்றால் இந்த காலத்திலே நாம் சில பேரை பாக்குற மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. அவ சித்தாந்தத்திலே ரொம்ப ஊற்றமுடையவா, அதனால ரொம்ப சண்டை போடுறவா அப்படின்லாம் நினைக்க கூடாது. தேரெழுந்தூர் ஆண்டவன் அந்த பக்கமாக எழுதினார். எழுதின போது சாயங்காலம் 5 மணி ஆயிடுத்து. 5 மணி ஆனவுடனே ஊருக்கு வெளியிலே எல்லையிலே போய் கொண்டிருந்தார். அப்பொழுது பக்கத்திலே காரப்பாங்காடு இருக்கு, பெருமாள் அர்ஷாமூர்த்தி வேண்டுகோள் இருக்கார். அதனால ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரஹாரமா இருக்கு, ஒரு நாள் தங்கி பெருமாளை சேவிச்சுட்டு போலாமே என்ற அபிப்பிராயம். அதனால சிஷ்யால ஒரு இடத்துல சொல்லி கேட்டு வர அனுப்பிச்சார். போய் காரப்பாங்காடுல கிராமத்துல போய் யாராத்துலயாவது கேளு, இன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு காரத்தால திருவாராதனத்தை பார்த்துன்னு கிளம்பலாமா, என்ன சௌகரியம் இருக்கா அப்படின்னு யாராவது திருமாளிகை இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்பெல்லாம் அந்த மாதிரியான நிலைமை தான். அப்பெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால யார் வரா, எந்த பெரியவா வரான்றதெல்லாம் தெரியாது. ஊருக்குள்ள நுழைஞ்சாலோடைய யார் வரான்னு தெரியாது. அப்படியே இருந்தாலும் ஆசிரமத்துக்கு அந்த அளவுல அப்போ பெரிய பணபலம் எல்லாம் கிடையாது. அதனால யாராவது இடம் கொடுத்தா தங்கிப்பா, யாராவது ஆராதிச்சா அந்த ஆராதனையை ஏத்துக்கிற வழக்கம் தான். இல்லைன்னா ஆசிரமத்திலே தன்னுடைய சொந்த செலவுல லகுவாக இன்னைக்கு திருவாராதனம் பண்ணிக்கிறதும் வழக்கம்தான். அதனாலே சஞ்சாரியா இருந்த ஒரு ஏகாந்த சன்னியாசி சில சிஷ்யர்களோட சஞ்சாரம் பண்ணுவார் என்ற நிலைமைதான் இருந்தது. பெரிய பணத்தினாலே தடபுடலாம் கிடையாது. சுவாமி தேரெழுந்தூராண்டவன் அந்த ராத்திரி தங்கி கார்த்தால திருவாராதனம் பண்ணிட்டு கிளம்பலாமா என்று பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சார். அவர் போனவர் அங்கே ஒரு 4-5 கிரகங்களை விசாரிச்சிருக்கார். யாரும் தேரெழுந்தூராண்டவனா அவ வடகலை யாரு என்றதுனால அவ யாருக்கும் அவ்வளவு இஷ்டம் இல்லை, யாரும் அதுக்கு சம்மதிக்கல. அந்த சுவாமி போய் விசாரிச்சு வந்த சுவாமியும் விசாரிச்சுட்டு வந்து சொல்லுவேன், நானும் விசாரிச்சு பார்த்தேன், யாரும் அவ்வளவு உற்சாகமாக ஒன்னும் சொல்லல என்று சொல்லியாச்சு. அப்படியா, பரவாயில்ல என்று ஊருக்கு வெளியிலேயே ஒரு குளத்தங்கரையில அன்றைக்கு சாயங்காலம் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு சுவாமி பெருமாள் சேவிக்கலாம், பக்கத்துல பெருமாள் சேவிச்சுட்டு போலாம். அர்ச்சாமூர்த்தினாலே ஒரு இழுப்பு, ஆண்டவனுக்கு அர்ச்சாமூர்த்தினாலே அவரை பிடிச்சி இழுக்கிறா போல அவருக்கு அப்படி ஒரு பக்தி ஆறு. அதனால அபீஷ்டவரதன் நல்ல விசேஷமூர்த்தி. ஊர்ல அபீஷ்டவரதன் ஏன் திருநாமம் வச்சான்னா, அந்த வரதனே காஞ்சியிலே இருக்கிற வரதனே இங்க அனுகிரகம் பண்ணி ஒருத்தருடைய சொப்னத்திலே எழுந்தருளி இந்த மாதிரி பிரார்த்திச்சு வந்தார் என்றெல்லாம் சொல்லுவா. அதனால வரதனை சேவிச்சுட்டு போலாம்னு ஆசையோட வந்தார். கோவிலுக்கு பெருமாள் சேவிக்க வந்தார். வந்த இடத்துல சிங்கப்பெருமாள் சுவாமி என்று ஒரு சுவாமி, அவர் ஆச்சாரிய புருஷன்னு நினைக்கிறேன்.
அந்த சிங்கப்பெருமாள் சுவாமி திரையெழுந்து ராவணனை பார்த்துட்டு அப்படியே விழுந்து சேவிச்சார். சுவாமி தேவர வெடித்தான் எப்ப வெடித்து தெரியாதே அப்படின்னார். இல்ல வந்தேன், அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னார். ஆடா இப்ப அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வரும்னு பெருமாள் சேவிக்க மங்களாசாசனம் பண்றதுக்கு கூட அழிச்சுட்டு போய் மங்களாசாசனம் எல்லாம் பண்ணி வச்சார். அந்த சிங்கப்பெருமாள் சுவாமி நல்ல சதுசாஸ்திர வித்வான், ரொம்ப பண்டிதர். தேரழுந்தூர் ஆண்டவனிடத்துல நல்ல கௌரவம் உடையவர். தேரழுந்தூர் ஆண்டவனும் அவரிடத்துல ரொம்ப கௌரவம் வச்சிருந்தார். அவர் அந்த சுவாமியை பார்த்த உடனே சாதிச்சாச்சு, சுவாமிய தண்டம் சமர்ப்பிக்கணும்னு ஆசையா இருக்கு, இந்த சிகப்பு காஷாயம் தடுக்கிறது என்று அந்த அளவுக்கு பிரியமா உண்மையான கௌரவத்தோட பேசினார். அவரிடத்துல நல்ல மதிப்பு உண்டு தேரழுந்தூர் ஆண்டவனுக்கு. அவரும் நன்னா பேசிட்டு இருந்தா அப்படியே பிரதட்சணமா பெருமாள் சேவிச்சாச்சு. சன்னதி பிரகாரமா பிரதட்சணமா வந்தாச்சு. பிரதட்சணமா வரைச்சே அப்பொழுது ராத்திரி ஆயிடுத்து. ராத்திரி 7:30 மணி இருக்கும், 8 மணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. 8 பிராகாரத்துல வந்தவுடனே சிங்க பெருமாள் சுவாமி ஆண்டவன் திருவாக்காலே 4 நல்ல சத்விஷயம் கேட்கணும், ஏதாவது இங்க அனுகிரகிக்கணும், பகவத் விஷயம் அத்தியுதமாக இருக்கும், அதனால ஏதாவது 4 வார்த்தை சாய்க்கணும் அப்படின்னு கேட்டுண்டார். அப்படியா சரி என்று பகவத் விஷயம் சொல்ல ஆரம்பிச்சார். அதுல தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஜரையும் தகுமே என்று திருவாய்மொழி பாசனம் 2ஆம் பத்து. தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே. இந்த பாசுரம் தான் திருக்கோட்டியூர் நம்பி சொல்லி எம்பெருமானார் சொல்லி அனுப்பி, திருக்கோட்டியூர் நம்பி சொல்லி எம்பார் பூர்வத்திலே சைவராயிருந்தவர், காளகஸ்தியிலே சிவாச்சாரியராயிருந்தவர், எம்பார திருத்தின பாசுரம் பகவத் விஷயத்துல எல்லாருக்கும் தெரியும். அந்த நல்ல அருமையான பாசுரம். அந்த பாசுரத்தை எடுத்து ஆண்டவன் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 8 மணிக்கு ஆரம்பிச்ச உபன்யாசம் நேரம் போனதே தெரியல. வந்தவாள்லாம் அப்படியே ஒத்தொத்தரா வந்தவாள்லாம் சேர்ந்துட்டே இருந்தா ஊரே சேர்ந்து போச்சு. விடியற் காத்தால 4 மணி பகவத் விஷயம் ஆரம்பிச்சு. நம்மாழ்வார் எப்படி பகவத் விஷயம்னா மணி தெரியாது, காலம் தெரியாது, பசி தெரியாது, தூக்கம் தெரியாது, அனுபவிக்கிறது மாத்திரம்தான் தெரியுமோ அது மாதிரி காலத்தால 4 மணி ஆயிடுத்து பிரவச்சனம் நடக்கிறது. அத்தனை பேரும் வந்தவா வந்துட்டுதான் இருக்காளே ஒழிய யாரும் எழுந்து போனவா கிடையாது. எல்லாரும் அப்படியே கண்கள்ல ஜலத்தோட வருஷிச்சுண்டு அப்படியே புல்லரிச்சு போய் யாரும் தூக்கம் இல்லாம கேட்டு இருக்கா. 4 மணி ஆயிடுத்து. கூட நம்ம சிஷ்யாள் இருந்தாலும் இல்லையோ ஆண்டவரிடத்துல அப்படியே 4 மணி ஆயிடுத்து, அனுஷ்டானத்துக்கு வெள்ளி ஆகணும் அப்படின்னா ஆண்டவனுக்கு நேரம் போனது தெரியல. 4 மணிலாம் இருக்காதே சொல்லிட்டு இன்னும் 1/2 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் அத்தனை பேரும் விழுந்து சேவிச்சா. தேரழுந்தூர் ஆண்டவன் சேவிச்சு அபச்சாரப்பட்டுட்டோம். இடம் இல்லைன்னு சொன்னவா உண்டோ இல்லையோங்க, அவள்லாம் இன்னும் ரொம்ப கூசி குறுகி போய் அபச்சாரப்பட்டுட்டோம். கட்டாயம் இங்க ஆண்டவன் எவ்வளவு நாள்னாலும் எழுந்தருள் இருக்கணும், ஆராதிக்கிறோம். அந்த சிங்கப்பெருமாள் சுவாமி 2 நாள் எங்க ஆத்துல கட்டாயம் ஆண்டவன் தங்கி இருந்துட்டு தான் போகணும். ஆண்டவன் ஆராதிச்சாதான் எங்களுக்கு புருஷார்த்தம் என்று சொல்லி அந்த சிங்கப்பெருமாள் சுவாமி சதுசாஸ்திர வித்வான். ஆண்டவனே அவரை சொன்னார, பார்த்தா சேவிக்கணும் போல இருக்கு சுவாமி, காஷாயம் தடுக்கிறதுன்னு சொன்னார். அந்த சுவாமியாத்துல 2 நாள் தங்கியிருந்து ஆராதனை பண்ணி வரதனை தினம் அபீஷ்ட வரதனை தினம் மங்களாசாசனம் பண்ணி 2 நாளும் பகவத் விஷயம் திருப்பியும் கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்தனை பேரும் ரொம்ப கண்ணீரோட பிரியாத விட கொடுத்து அனுப்பிச்சா. சாட்சாத்து நம்மாழ்வார நம்ம கண்ணால சேவிச்சோம்னு சந்தோஷப்பட்டு அனுப்பிச்சான்னு சொல்லுவா. அந்த பகவத் விஷயம்னா அது தேரழுந்தூர் ஆண்டவனிடத்துல அப்படி அனுபவிச்சிருக்கா. அண்ணங்கராச்சார் சுவாமி காஞ்சியிலே பிரதிபாதி பயங்கர அண்ணங்கராச்சார்னு சுவாமி தெரியாதவா கிடையாது. ரொம்ப பாவம்.
ரொம்ப வடகலையாருக்கு ரொம்ப பிடிக்காத சுவாமி அவர். ஏன்னா அவ்வளவு தூரம் தேசிகனை பத்தி நிறைய தூஷிச்சிருக்கார். வடகலை சம்பிரதாயத்துல நிறைய பேரை கண்டிச்சிருக்கார். ராமானுஜன் ஒரு பத்திரிகை நடத்தின்னு வந்தார். அந்த பத்திரிகையில வடகலையாரும் வெய்யாத பத்திரிகை வராது. அந்த பத்திரிகையில ஒரே ஒரு சமயமாவது தேரவிந்தராண்டவனை பத்தி ஒரு வரி ஏதாவது தூஷிச்சு எழுதியிருக்காருன்னா கிடையவே கிடையாது. தேரவிந்தராண்டவனை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நம்ம வைஷ்ணவாலே கிடையாது அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு நல்ல பயமும் பிரதிபத்தியும் அந்த அளவுக்கு அனங்கராச்சாருக்கு ரொம்ப அவரே சாதிச்சிருக்கார். அனங்கராச்சார் ஒரு புஸ்தகம் சாதிச்சிருக்கார். அவருக்கு தெரிஞ்ச மகான்கள், அவர் சேவிச்ச மகான்கள்னு சொல்லி ஒரு 500 பேர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் 90 வருஷம் வெளில இருந்தார் இல்லையா, அதுல தேரவிந்தரானவனை பத்தி ரொம்ப நன்னா சாதிச்சிருக்காரு. மகான்னா மகான், பகவத் அனுபவம்னா வடிவம் அந்த சுவாமி, பகவத் விஷயம்னா சுவாமி திருவாக்காலே கேட்டாதான் அந்த பகவத் விஷயம் என்னன்னு அவ்வளவு இது அனங்கராச்சார் சாதிக்கும் அளவுக்கு சுவாமியினுடைய அந்த திருவுள்ளம். சுவாமிய ஒரு சமயம் இங்க தெங்கல வடகலை சந்தை வந்தது. தென்னாச்சாரிய விஷயத்துல சுவாமிக்கு வித்தியாசமே தெரியாது, மனப்பூர்வமா தெரியாது. அதுதான் தேரவந்தூர் ஆண்டவனிடத்துல ரொம்ப விசேஷம். மனப்பூர்வமா தெரியாது. இப்பவும் தான் அப்பவும் தான் எப்பவும் தான் உண்டு. தென்கலையார்னா சில கோவில்கள்ல வடகலையார் விட மாட்டா, வடகலையார் சில சன்னதியில தென்கலையார் சேவிக்க விடுறதில்ல. இது எல்லா இடத்துலயும் அப்பப்போ நடக்கிற விஷயம்தான். அது தேரவந்தூர் ஆண்டவன் திருவிழா பொறுத்த வரைக்கும் ஆண்டாள் என்ன சொல்லி கொடுத்தா, நமக்கு ஆண்டாள் வார்த்தையை தவிர வேற ஒரு சம்பிரதாயம் ஏன் எதுக்கு? ஆண்டாள் வார்த்தையை விட வேற சம்பிரதாயம் தகுமா நமக்கு? ஆண்டாள் என்ன சொன்னா, உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொன்னார். உந்தன்னோடு உற்றோமே யாவேன் உனக்கே நான் ஆள் செய்வேன் அப்படின்னு சொன்னாளா? நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலன்னா நாம எல்லாரும் பண்ணுவோம் தான் சொன்னா. நாம எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவால சேர்த்துதான் சொன்னா. எல்லாரும் சேர்ந்துதானே கைங்கரியம் பண்ணணும். அது என்ன எல்லாரும் தான்னு பிரிச்சுக்கிறது? ஆண்டாள் திருவுள்ள பிரகாரம் நடக்கணும்னா சேர்ந்து கைங்கரியம் பண்ணாதான் என்று அந்த பிரிச்சு பார்க்கறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தேரவந்தூர் ஆண்டவனுடைய திருவுள்ளம்னாலே அது எல்லாரையும் தன்னோட சேர்த்து தன்னோட அப்படியே அரவணைச்சு ரொம்ப பாவிச்சுண்டு ரொம்ப குழஞ்சு போய் அனுபவிக்கிற வழக்கம் தான் தேரவந்தூர் ஆண்டவனுக்கு. முன்னே சொன்னேன், பிரகலாதாழ்வான் எந்த மாதிரியாக சத்ருக்கள் என்று யாரையுமே பார்க்க தெரியாத ஒரு மகான் இல்லையா பிரகலாதாழ்வான்னு சொன்னா. அப்படிதான் பாக்குறோம். தசம புராணத்திலையும் சரி, விஷ்ணு புராணத்திலையும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் ஒரு சத்ரு என்று பார்க்க தெரியாத ஒரு புண்ணியாத்மான்னு சொன்னா பிரகலாதாழ்வான்னு பார்க்கணும். இத்தனை பேர் சம்மாரம் பண்ண வந்தா, விஷம் கொடுத்தா, அவ அப்பா அந்த குழந்தைக்கு பண்ணாத பாபம் இல்லை. ஆனா யாரையும் கொஞ்சம் கூட லவலேசமும் கூட தன்னுடைய மனசினாலே அவளை கெட்டவாதான் அப்படின்னு நினைச்சு அவளை வெறுப்பது என்பது கொஞ்சமும் கிடையாது பிரகலாதாழ்வானுக்கு. பிரகலாதாழ்வான சம்ஹாரம் பண்றதுக்காக அவளுடைய ஆச்சாரியாள் சண்டாமர்க்கர்கள் என்று 2 பேர், சண்டன் மர்க்கன்னு 2 பேர், சுக்கராச்சாரியாருடைய பிள்ளைகள். இரண்யகசிபு இவ்வளவு கோவிச்சுக்கிறத பார்த்துட்டு, நீர் ஏன் இவ்வளவு தூரம் கோவிச்சு இவ்வளவு தூரம் வருந்தி ஆயாசப்பட்டு பதபதப்பானே, இந்த குழந்தைய சம்மாரம் பண்ண முடியலன்னு தானே நீங்க இவ்வளவு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அதுக்குன்னு அது ஏதோ ஒரு அபிச்சார ஹோமம் பண்ணி ஒரு கிருத்தியனா ஒரு பிசாசு, அந்த பிசாசை உண்டாக்கி அந்த பிசாச சொன்னா பிரகலாதனை போய் கொளுத்திட்டு வான்னு சொன்னான். அந்த பிசாசு அப்படியே நெருப்பா வந்து பிரகலாதன் கிட்ட வந்தது. பிரகலாதன் கிட்ட வந்தா அந்த பிரகலாதனுடைய அந்த அவனுடைய நன்மை இருக்க, அந்த கல்யாணம் இருக்க, பிரகலாதன் மொத்தமே கல்யாண ஸ்வரூபம் இல்லையா? அதனால தீங்கு என்பது யாருக்கு வரும்னா, தீங்கு நினைப்பவருக்கு தான் தீங்கு வரும், தீங்கு செய்யறவாளுக்கு வரும். தீங்கே இல்லாத பிரகலாதன இந்த தீங்கானது நெருங்கவே முடியல. ரொம்ப சாத்விகமான விஷயமா இருப்பதனால நெருங்கவே முடியல.
அதனால அது ரொம்ப வெக்கப்பட்டு போய் ஆத்திரப்பட்டு, இவ்வளவு நல்ல விஷயத்தை கொளுத்துறதுக்கு என்ன அனுப்பினீங்க என்று ரொம்ப கோவிச்சுண்டு திருப்பி அவ வாதியாரையே போய் கொளுத்தி விட்டுருத்து. அவ 2 பேரையும் பஸ்மமாக்கி கொடுத்தது, கறிக்கட்டையாக்கி கொடுத்து. அப்புறம் பிரகலாத ஆழ்வான் அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். ஐயோ, ஏதோ ஆச்சாரியால் நம்மளை அடிக்கிறதுக்கு பிசாசு அனுப்பிச்சா அந்த பிசாசு அவளையே கொடுத்து விடுத்தே அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஆச்சாரியால் பிழைக்கணுமே, நம்ம ஆச்சாரியாளாச்சே என்று ஆசையில சபதம் பண்ணார். அவர் பெருமாளை நோக்கி சபதம் பண்றார். அந்த சபதம் ரொம்ப சுவாரஸ்யமான சபதம். என் மனசினாலே நான் யாருக்கும் எப்பொழுதும் கொஞ்சமும் தீங்கு நினைக்கலன்னா பெருமாள் எங்க குருவை 2 பேரையும் பழப்பித்து தர வேணும் அப்படின்னு சபதம் பண்ணார். சாதாரணமா சபதம் பண்றவா சில பேர் உண்டு. சர்வேஸ்வரன் ஸ்ரீபதி நாராயணன் தான்றது உண்மையான வேதங்கள்லாம் சொல்வதெல்லாம் சத்தியம் என்று சர்வம் உண்மையானால், சர்வ ஜெகத்காரணன் சர்வேஸ்வரன் என்பது சத்தியமானால், தர்மங்களிலே ஏற்பட்டதான பகவத் பக்தி தான் உயர்ந்த தர்மம் என்பது சத்தியமானால், இந்த எங்க ஆச்சாரியன் பழைக்கணும்னு யார் வேலையோ சத்தியம் பண்ணுவா. அப்படிலாம் இல்ல. பிரகலாதாழ்வான் தன்மையில பிரதிஜை பண்ணார். என் மனசினாலே நான் தீங்கு நினைப்பது நினைத்ததே இல்லை என்பது சத்தியமானால் பெருமாள் இந்த ஆச்சாரியால பழைப்பிச்சு தரணும்னு அது அப்ப உடனே அவ பழைச்சுட்டு வந்துட்டா. எதுக்காக? பிரகலாதாழ்வானுடைய மனச இந்த இடத்துல தான் யாருக்கும் தீங்கே நினைக்காத எல்லார் விஷயத்திலையும் நன்மையே நினைச்சு பார்க்கிற கல்யாணதமமான திருவள்ளம் அப்படின்னு சொல்லணும்னா, அது போல நம்ம தேரவேந்திராண்டவன் அவ்வளவு கல்யாணதமமான திருவள்ளம். அதனால தேரவேந்திராண்டவன்னா அதெல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். ரொம்ப வசத்தியான ஆச்சாரியன். அந்த தேரவேந்திராண்டவனுடைய கல்யாணதமமான திருவள்ளம் தான் நம்ம ஆசிரமத்துக்கு மேலும் மேலும் ரொம்ப சத்துவோத்தரமான க்ஷேமங்களை எல்லாம் செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு தைரியமா சொல்லலாம். மகான்களுடைய திருவடிவார பலம், அவள் ஆராதிச்ச பாதுகைகள், அவ ஆராதிச்ச பெருமாள், அதனாலே இந்த ஆசிரமத்தினுடைய பெருமை என்று சொன்னா அது அது உண்மைதான். அது அந்த மாதிரியான ஒரு வசத்தியான ஆச்சாரியன் தேரவேந்திராண்டவன். தேரவேந்திராண்டவனிடத்துல இருக்கிற அந்த கௌரவத்தினால்தான் தேரவேந்திராண்டவன் இவ்வளவு விசேஷமாக எழுந்தருளி இருக்கார். அவர் திருக்கரத்தாலே சந்நியாசம் நம்ம ஆசிரமத்துக்கு நம்ம மடத்துக்கு கிடைக்கணும். அந்த அனுகிரகத்தினாலே நம்ம மடம் நன்னா மேல அபிவிருத்தி ஆகணும்னு ஆசைப்பட்டு திருக்குடந்தழசிங்கர் அவர் எழுதி வச்சுட்டு போனார். எனக்கு அப்புறம் யாரு சன்னியாசம் வந்தாலும், இங்க அகோபில மடத்துக்கு ஸ்தானத்துக்கு வந்தாலும் தேரவேந்தூராண்டவனுடைய திருக்கரத்தினாலே காஷாயம் வாங்கிக்கணும் என்று எழுதி வச்சுட்டு போனார்னா அது என்ன அபாரமான பெருமை. நினைச்சு பார்க்க முடியறதா பாருங்க. சுவாமி திருக்குழந்த அழிசிங்கர் 38ஆம் பட்டம் அழிசிங்கர், அவ எவ்வளவு பெரிய தாபனம், எத்தனை சிஷ்யாள், எவ்வளவு கௌரவமானவா, எவ்வளவு கௌரவமான வசதியான அவளுக்குன்னு பெரிய தனி வழி, பெரிய ராஜபாட்டியா இருக்கச்சே அவர் எழுதி வச்சுட்டு போனது எனக்கு அப்புறம் காஷாயம் ஸ்தானத்துக்கு பரவா யாரா இருந்தாலும் ஏன்னா தன்னாலே தர முடியாமல் போயிடுத்துன்னா எனக்கு அப்புறம் யார் ஸ்தானத்துக்கு வந்தாலும் தேரவேந்தூராண்டவனுடைய திருக்கரத்தினாலே காஷாயம் கிரகிக்க வேணும்னு இந்த 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 வார்த்தையினுடைய பெருமைய என்னன்னு சொல்றது. அப்படி ஒரு தேரவேந்தூராண்டவனை ஆசைப்பட்டவா. அந்த 36 வயசுல 20 வயசுலயே சன்னியாசத்துக்கு வரேன்னு அவர் 20 வயசுல ஆச்சாரியனா இவர் தகும் என்று தின்னாண்டவன் நினைச்சார். தின்னாண்டவன் எத்தனை கடுமையான ஒரு குவாலிட்டிய எதிர்பார்க்கிறவர். பெரியாண்டவனை சேவிச்சு பெரியாண்டவனை அனுபவிச்சவர் அவர். நமக்கு பிறகு இந்த ஸ்தானத்துக்கு பெரியாண்டவன் மாதிரி ஒரு நல்ல ஆச்சாரியரை காட்டிட்டு போனோம்னா அது தேரவேந்தூராண்டவனா தான் இருக்கும். 20 திருநட்சத்திரம் சுவாமி, 20 திருநட்சத்திர ஒருத்தர் ஆச்சாரியரா, அதுவும் இந்த காலத்துல அவருக்கு நினைச்சார்னா அந்த அளவுக்கு எவ்வளவு ஆச்சரியமான மகானா இருக்கணும். அதனாலதான் திருக்குழந்த ஆண்டவனுக்கு தேரவேந்தூராண்டவன்னா அது தேரவேந்தூராண்டவன் நினைச்ச போதே முகமெல்லாம் புல்லரிச்சு போயிடும். அதே முகமெல்லாம் அப்படியே பூத்து போயிடும் சந்தோஷத்தினாலே.
அப்படியே பூத்து போயிடும். திருமேனியெல்லாம் செலுத்து புல்லரிச்சு போயிடும். கண்ணுல அப்படியே ஜலம் வரும். தேரந்துராண்டவனை பத்தி என்ன வார்த்தை பேசினாலும் அந்த அனுபவம் ஒரு சாட்சாத்தா அனுபவிச்சதை பார்க்கலாம். இந்த அனுபவத்தாடியே சேவிச்சிருக்கேன். திருக்குண்டாண்டவன் திருக்கண்களிலே சேவிச்சிருக்கேன். ஒரு சமயம் சுவாமியினிடத்துல கேட்டா, ஆழ்வார்கள் வியாசர் வால்மீகி எல்லாம் விட ஆழ்வார்கள் எதனாலே வசந்தவாளா இருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா வியாசர்னா தபஸ்விகளாச்சே வாழலாம் இல்லையா? ஆழ்வார்கள் சரித்திரம் எல்லாம் சுமாரான சரித்திரம் தான். ரொம்ப சுமாரான சரித்திரம் ஆழ்வார்களுடைய சரித்திரமா இருக்கும். தபஸ்விகளுடைய சரித்திரத்தெல்லாம் பார்த்தா ஆழ்வார்களுடைய சரித்திரம் ரொம்ப சாதாரண சரித்திரம்னு தான் சொல்லணும். அப்படி சாதாரணமா நினைச்சிட முடியாது. ஆனா இருந்தாலும் சாதாரணம் தான் அப்படின்னு ஒரு பட்சபாதமா நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். தேரந்தூர் ஆண்டவனிடத்துல ரிஷிகளை விட ஆழ்வாளை எண்ணத்துக்கு ரொம்ப வசதியா கொண்டாடுறேள் அப்படின்னு ஒருத்தர் தைரியமா கேட்டார். அவர் அப்போ அவர் வியாசர் வால்மீகி வாழலாம் ரொம்ப வசந்தவாதான். ஆனா இருந்தாலும் ஆழ்வார் மாதிரி கிடையாது. ஆழ்வார்கள்லாம் பரம சாத்விகர்களாக பரிபூர்ண சாத்விகர்களாய் பகவத்குணத்திலே ஈடுபட்டு பாசுரங்கள்லாம் பாடியிருக்கார். ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே நமக்கு கிடைக்கிறது ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா, பிராமணனுக்கும் உடனே மோட்சம் உண்டு. அதே போல அந்தியனா இருக்கிற சண்டாளனுக்கும் உடனே மோட்சம் உண்டு. இத ஆழ்வார்கள் கோட்டியிலேயே பார்க்கலாம். ரிஷிகளா இருக்கிறா, ஸ்வயம் ஜாத்தாளா இருக்கா, அதாவது அயோனிஜாளா இருக்கிறவா, அவளும் ஆச்சாரியாள், அவள்லாம் நமக்கு ஆழ்வார்கள். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், இவாள்லாம் அந்த மாதிரியானவா. அப்பேற்பட்டவாளும் பெருமாளை ஆசிரியிச்சு மோட்சத்தை அடையலாம்னு காட்டினாவா. அதே போல திருப்பாணாழ்வார் அவள்லாம் ரொம்ப கடைசி ஜாதியிலையும் கடைசி ஜாதி, அவளுக்கும் மோட்சம் உண்டுன்னு. அது போல நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் காட்டி கொடுத்தது பிராமணன்லேருந்து சண்ட பரியந்தம் எல்லாரும் நம்ம மதத்தை சேர்ந்தவாதான். சேர்த்துக்கலாம், சேரலாம். கட்டாயம் மோட்சம் உண்டு. பக்தியோ சரணாகதியோ பண்ணிக்கணும். இந்த சரீரத்தின் முடிவிலே மோட்சம் உண்டு. நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ மதம் ஆழ்வார்கள் காட்டி கொடுத்த மதம். எல்லாம் ரிஷிகள் சொன்னதுதான். ரிஷிகள் சொல்லாதது ஆழ்வார்கள் சொன்னான்னு இல்லை. ஆனா நம்முடைய திராவிட தேசத்துக்கு அவாதான் ஸ்பஷ்டமா எடுத்து சொன்னா. திராவிட தேசத்துக்கு அவாதான் ஸ்பஷ்டமா எடுத்து சொன்னா. பிராமணன்லேருந்து சண்டாளன் பரியந்தம் இந்த தேகத்திலேயே மோட்சத்தை அடையலாம் என்று நமக்காக அவதரிச்சு நமக்காக சொல்லிக் கொடுத்தா. அவ நமக்கு சொல்லிக் கொடுத்தது பூத தயை, அத்வேஷம், சௌஹார்தம். இதுதான் ரொம்ப முக்கியம் ஜீவாத்மாவுக்கு. அவள்லாம் அந்த மாதிரி எழுதியிருந்தா. அப்ப ஏற்பட்டவா அவ ரிஷிகளை காட்டிலும் வசந்தவாதான். ஏன்னா ரிஷிகளை காட்டிலும் பூத தயையோட, ரிஷிகளை காட்டிலும் அத்வேஷத்தோட, ரிஷிகளை காட்டிலும் சௌஹார்தத்தோட அவ எழுந்தருளி இருந்து நமக்கு ரொம்ப வசதியான பாசுரங்கள். பெருமாள் ரிஷிகளுடைய வாக்கியத்தை விட ஆழ்வார்களுடைய வாக்கியத்துல ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் நமக்கு கண்கண்ட தெய்வம் என்று சாதிச்சார். அதை கேட்டவர் ரொம்ப அபச்சாரப்பட்டேன். ஆழ்வார்களுடைய பெருமை இங்க ஆண்டவன் திருவாக்காலே கேட்ட போது மனசுல அப்படியே வருடி சொன்னா போல இருக்கு. அபச்சாரப்பட்டுட்டேன். எல்லாருக்கும் சரணாகதி உண்டு என்று சொல்லி அவர் உடனே அப்பவே சரணாகதி பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு சரணாகதி பண்ணிட்டார் என்று சொல்லுவார். அதுபோல திறந்துராண்டவனுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் எல்லாமே அழகாத்தான் இருக்கும். திறந்துராண்டவனுடைய அனுபவங்களை பலமுறையும் ஆச்சாரியால் அனுபவிச்சு சொன்னதுண்டோ. இன்னும் ஒரு பிரகரணம் சொல்றேன். இந்த காரப்பாங்காடு பிரகரணம் போலயே இன்னொரு பிரகரணம் அது மானமாமல பிரகரணம். அது முன்னையே சொன்னான்னு ஞாபகம் இல்லை. வானமாமலைக்கு ஆண்டவன் எழுந்தருளியாச்சு தேரந்தூர் ஆண்டவன். அப்பொழுது வானமாமலஜியர் அவருக்கு தேரந்தூர் ஆண்டவனிடத்துல ரொம்ப பிரீதி கௌரவம் எல்லாம் உண்டு. ஆனா அவ பெரிய பணக்கார மடம். அதுவும் இப்பொழுதைக்கு அது சுமார்
ஒரு 80 வருஷம் முன்னாடி இல்லையா. அதனால அப்போ ரொம்ப 80-90 வருஷம் முன்னாடி அப்போ இன்னும் கொஞ்சம் வைஷ்ணவா எல்லாம் அவாவா இடத்துல இருந்துட்டு சம்பிரதாயத்தை ரொம்ப பலமா பேசிண்டு காப்பாத்திண்டு அந்த மாதிரியான சந்தர்ப்பமானபடினாலே கொஞ்சம் உக்ரமா தான் இருந்தா. அங்க வனமாமலையில ஜீயருக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஜீயருடைய சிஷ்யாளுக்கு இஷ்டம் இல்லை. எதுக்கு போய் சேவிக்கிறது, எதுக்கு அவரை கூப்பிடுறது, எதுக்கு அவரை இங்க வானமாமலையில ஆராதிக்கிறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அதனால தடுத்துட்டா. ஆனா வானமாமலை தெய்வநாயகன் எனவாய் நிலங்கீண்டு என் அப்பனே கண்ணா என்று வெண்ணையாளுடைய வானமாமலையே என்று ரொம்ப உருகி நம்மாழ்வார் அனுபவிச்சிருக்கார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆயிலும் இனி உன்னை விட்டொன்று மாற்றகிற்கின்னிலேன் அளவிலனயமானே சேற்று தாமரை சென்னலோடு மலரு செரீவரமங்கலனகர் வீற்றிருந்தாய் உனக்கு மிக எல்லேன் அங்கே எங்குற்றேன் உன்னை காணும் ராவினில் விழுந்து நான் எங்குற்றேனுமல்லேன் இலங்கை சற்றவம்மானே திங்கள் சேர மணிவாட நீடு ஸ்ரீவரமங்கல நகருரை சங்கு சக்கரத்தாய் தமியேனு கருளாயே ஏனமாம்பொழில் தன் ஸ்ரீவரமங்கலத்தவர் கைதழவுரை வானமாமலையே அடியேன் தொழவந்தருளே. ரொம்ப உருக்கமான பாசுரம், ரொம்ப இஷ்டமான பெருமாள். யாராயிருந்தாலும் வானமாமலை எம்பெருமான்னா நம்மாழ்வாரை நினைச்சு நம்மாழ்வாரை கொடுத்த பெருமாள், நம்மாழ்வாரை பிறப்பித்த பெருமாள் என்று கொண்டாட வேண்டும்படியான வானமாமலை பெருமாள். நம்மாழ்வாருடைய தகப்பனார் காரி, அவருக்கு சந்தானம் இல்லையே என்று ரொம்ப வருத்தி திருக்குறுங்குடி எம்பெருமான சேவிக்க திருக்குறுங்குடி எம்பெருமான் அப்பொழுது அவருக்கு சொப்பனத்திலே இங்கே வானமாமலையிலே குளத்திலே நாம் இருக்கிறோம், அவரை எடுத்து சன்னதியை நிர்மாணித்து ஆராதிக்க வேணும் என்று சொல்லி அதனால அவரும் இந்த வானமாமலை பெருமாளை குளத்திலிருந்து தேடி எடுத்து அவரை பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி வானமாமலைய ஒரு கோவிலாக்கி அதனாலே நம்மாழ்வாருடைய அவதாரம்னு சொல்லுவா நம்மாழ்வாருடைய சரித்திரத்துல. அதனாலே வானமாமலை எம்பெருமானுடைய ஒரு விசேஷ அனுகிரகம் தான் நம்மாழ்வார். அப்படியான அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஆசையா ஏழியாச்சு திறந்தொரு ஆண்டவன். வானமாமலை ஜீயர் அவள்லாம் வரவேற்கலன்னா என்ன பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அதனால பெருமாளை சேவிக்க வேண்டியாச்சு. இவர் பெருமாளை சேவிக்க வேண்டியாச்சுன்னு தெரிஞ்சு வானமாமலை ஜீயர் அது சாயங்காலம் வழக்கமாக அவர் ஏழ்ற சமயம் பெருமாளை சேவிக்கிறார். அதனால பெருமாளை சேவிக்க ஏழ்றா போல அவரும் ஓடி வந்துட்டார். கரெக்டா இவர் வந்திருக்காரு, அதே சமயத்துக்கே வந்துட்டார் அவர். வந்தா அடியேன் அப்படின்னா 2 பேரும் குசலோபசனம் பண்ணிண்டா. ரொம்ப சந்தோஷம். பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் அப்படியே பிராகாரமா எழுந்தருளியாச்சு. அந்த புராகாரத்துல எழுந்தருள் இருக்கச்சே இங்க பகவத் விஷயம் சாதிக்கணும், ஏதாவது இந்த திருவாக்காலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு நேரம் வானமாமலை ஜீயர். ஆஹா சரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளி சொல்லணும்னு கேட்டார். சிஷியெல்லாம் சொன்னா ஒரு 1/2 மணி சாதிக்கணும் அப்படின்னா. ஏன்னா ரொம்ப கேட்கணும்னு இஷ்டம் இல்லை அவளுக்கு. ஏதோ இந்த வானமாமலை ஜீயர் கௌரவப்படுத்துறார், அதனால கௌரவப்படுத்தினா விட்டு நாம அகௌரவப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாரும் விஷயம் உட்கார்ந்துண்டா. 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் போனது 1/2 நிமிஷம் போன மாதிரி இருந்தது. அதுக்கு மேல போருமானு கேட்டாச்சு ஆண்டவன். ஜீயர் இன்னும் கொஞ்சம் சாய்க்கணும்னு சிஷ்யால் சொல்றா அப்படின்னார். நான் இன்னும் ஒரு 1/2 மணி சாய்ச்சாச்சு. போதுமானு கேட்டார். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் சாதிக்கணும்னா அதுக்கு மேல 1 மணி சாதிச்சாச்சு. அதுக்கு மேல சாதிச்சாச்சு. சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆரம்பிச்ச உபன்யாசம், இந்த பகவத் விஷய உபன்யாசம் 9:30 மணி ஆச்சு. வந்தவா தான் யாரும் எழுந்தும் போல. எல்லாரும் இன்னும் சாய்க்கணும்னு இப்படியே 1/2 மணி 1 மணி ஆச்சு. 9 10 மணி கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவன் போறோம் என்று சொல்லி அதுக்கு மேற்கொண்டு அவளிடத்துல விட கொண்டு புறப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அந்த ஆண்டவன் வார்த்தைன்னு சொன்னா அந்த தென்னாச்சாரியாள் உள்பட யாரா இருந்தாலும் நிச்சயமா அப்படியே உருகித்தான் போவா. ஆண்டவனுடைய அந்த திருமேனியும் திருவாக்கும் யாரையும் ஆகர்ஷிக்கும்,
யாரையும் நல்லவாளாக்கணும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா நல்லா இருக்கும். யாரும் முன்னாடியே சொன்னானோ ஞாபகம் இல்லை. பேரந்துராண்டவன் கும்பகோணத்துல எழுந்தருள் இருந்தாச்சு. அங்க போனா அப்போ ஆசிரமம் கிடையாது, சொந்த ஆசிரமம் கிடையாது. தேரந்தூர் ஆசிரமம் நமக்கு ஆசிரமம் அப்போ கிடையாது. அங்க தேரந்தூர் அங்க கும்பகோணத்துல அந்த லைன் கரைன்னு சொல்லுவா. லைன் கரை ஓரமா அங்க ஒரு ஆட்டுக்குட்டி சாமியார் மடம் அப்படின்னு ஒண்ணு உண்டாம். அந்த மடத்துக்கு எதிர ஒரு தோப்பு இருக்கும். அந்த தோப்புக்கு ராஜம் தோப்புன்னு பேருன்னு சொல்லுவா. அவ அங்க ஆண்டவனுக்குன்னு ஒரு பர்ணசாலை கட்டி கொடுத்தா. ஆண்டவன் நான் வரைச்சே அங்க தங்கிக்கலாம் அப்படின்னு பர்ணசாலை கட்டி கொடுத்தா. அந்த அங்கதான் எழியருக்காகும். அங்கிருந்து அமுதனை அடிக்கடி அமுதனை சேவிச்சாகும். அது மாதிரி அமுதனை சேவிக்கிறதுக்கு எழச்சே ஒரு பச்சையப்பன் தெரு அப்படின்னு ஒரு தெரு வழியா எழி ஆகும்னு சொல்றா. அங்க ஒரு வக்கீல் ஒருத்தர், அவர் ஆண்டவன் சிஷ்யர். ரொம்ப ஆண்டவனத்துல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. அவருக்கு ஒரு பிள்ளை. அந்த பையன் ஒன்னும் ஸ்ரத்த கிடையாது. படிக்க வச்சுட்டா படிப்பு தானே பாழ்படுத்துறது. லௌகிகமா படிக்க வச்சுட்டா, லௌகிகமா படிக்க வச்சதுல அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் வெளிநாட்டு மோகம் அதிகமா போயிடுது. இந்த சம்பிரதாயம் இந்த சாமியார்கள்லாம் ஒருத்தரையும் பிடிக்கல. திருமணம் கூட எடுக்க மாட்டான். அது மாதிரி ரொம்ப அந்த காலத்துல இந்த காலத்துல எப்படி நிறைய பேர் இருக்காளோ அதே மாதிரி அந்த காலத்திலயே அந்த பிள்ளை மாறி போயிட்டான். அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏதோ படிக்க வச்சோம், ஆனா இருந்தாலும் ரொம்ப ஒரே வெளிநாட்டு மோகமா இருக்கானே பையன். இப்படி சம்பிரதாயத்தெல்லாம் விட்டு ஆச்சாரியாள்னு தெரியாம இருக்கானே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆச்சாரியனு ஒரு பாவிச்சுக்க தெரியாத ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொடுத்துட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஒன்னும் செய்ய முடியல அவரால். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு நாத்திகனா வேற போயிட்டான் அந்த பையன். ஆச்சாரியாளிடத்துல கௌரவம் இருக்கு இல்ல குறைவா இருந்தாலும் பகவத் விஷயத்திலேயாவது ஒரு பயம் பக்தி ஏதாவது எதுவும் இல்லை. அவர் ஆண்டவனிடத்துல ரொம்ப குறை போட்டுட்டார். பையனை ஏதோ படிக்க வச்சேன், ரொம்ப ஃபாரின் மோகமா இருக்கான், ஆச்சாரியால் தெரியல, பெருமாள் சேவிக்க மாட்டேன்றான், என்னமோ இந்த ஆத்மா இப்படி வீணா போயிடுமே, நாளை கெட்டு போச்சேன்னு அவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டமும் இருக்கும். அதனால ஒரு நாள் ஆண்டவன் கிட்ட அழுதாராம் பாவம். இந்த மாதிரி படிக்க வச்சேன், ரொம்ப கெட்டு போயிட்டான் பையன், ஒன்னும் விசுவாசம் இல்லை அப்படின்னு ரொம்ப அழுதாராம். ஆண்டவனை பத்தி பேசினாலே பிடிக்கல அவனுக்கு. இந்த ஆண்டவன் கடாட்சம் இருந்தா குழந்தை பழிச்சு போவான்னு பார்த்தானா, கடாட்சமா வரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு அழுதாராம். இப்படியும் ஒரு பிள்ளை பிறக்கணுமா எனக்குன்னு சொல்லி அழுதாராம். ஆண்டவன் சாதிச்சாச்சான், ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் பாதுகாச்சாரியால் இருக்கா, கவலைப்படாத. அப்புறம் பச்சையப்பன் தெரு வழியா அந்த கோவிலுக்கு அழைச்சே ஒரு நாள் அந்த வக்கீலாத்து வாசல்லையே நின்று விட்டார் ஆண்டவன். கூட சிஷ்யாலாம் வரா, பரிவாரமா வந்துட்டு இருக்கா. அந்த வக்கீலுடைய ஆத்து வாசல்ல நின்றுட்டு போய் பையனை கூப்பிடும் அப்படின்றார் அவர். இவர் கூட வந்துட்டு இருக்காரு இந்த வக்கீல். பையனை கூப்பிடும்னா பதறி போயிட்டார் அவர். பையன் என்ன கூப்பிட்டா வருவானான்னு, அந்த வர பையன் கிடையாது, உள்ள ஓடினாராம். ஆண்டவன் எழுதிருக்காரு, வாடா உன்னை பாக்கணும்னு சொல்றார் அப்படின்னா, அதெல்லாம் வரமாட்டேங்கிறான் அந்த பையன். அப்புறம் வலுக்கட்டாயமா பிடிச்சு, ஆத்து வாசல்ல பெரியவா வந்திருக்குச்சே, மாட்டேன்னு சொல்லாது, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், அவர் வந்து நீ நமஸ்காரம் கூட பண்ண வேண்டாம், வந்து பாரு போறோம் அப்படின்னா. சரி போ. எத்தனையோ ஆத்து வாசல எத்தனையோ வரா, மளிகைக்காரா வரா, கரிகாக்காரா வரா, இடையம் வரான், பால் கொடுக்குறான், எல்லாரையும் பாக்குறதுல என்ன வந்தது. அதனால ரொம்ப அலட்சியமா வந்தான் வாசலுக்கு. ஆண்டவன் அவன் அப்படியே இறங்க பார்த்தார். பார்த்தா அப்படியே பேண்ட்டும் சூட்டுமா நிக்கிறான், பூட்ஸோட நிக்கிறான் பையன். அப்படி பார்த்தார் அவர், சிரிச்சார். சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை பார்க்கணும்னு உங்க ஆத்துக்கு வந்திருக்கணும் இல்லையோ. ஃபாரின் ஸ்டைல் என்ன, நம்மள ஒருத்தர் விஷ் பண்ணா திருப்பி விஷ் பண்ணணும். நீ நாளைக்கு என்ன ஆசிரமத்துல வந்து விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான்.
அந்த பையனுடைய மூளையில ஷாக் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. விஷ் பண்ணணும்னு ஃபாரின் கையில சொல்றார். என்ன பண்ணலாம்னு தெரியல. அவரை பார்க்கலாமா வேண்டாமா, பார்க்கலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, அதே மனசுல ஓட ஆரம்பிச்சுடுச்சு. பார்க்கறதா, எதுக்கு போய் பார்க்கணும் என்று அதுவும் பேக்கடையில போய் இதே யோஜனையில உட்காந்துட்டான். தீர்மானம் பண்ண முடியல. அப்ப நினைச்சுட்டான், இப்போ போலாமா வேண்டாமான்றதுக்கு நம்ம இயற்கையே சாட்சி கூட்டுக்கலாம். போலாம் அப்படின்னு நான் நினைச்ச உடனே தென்னை மரத்துலேன்னு ஒரு தேங்காய் விழுந்ததுன்னா போலாம் அப்படின்னு நினைச்சு தென்னை மரத்துல உடனே தேங்காய் விழலைன்னா போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு அவிசுவாசம். தென்னை மரம் தேங்காய் போட்டா இருக்கிற விசுவாசம் கூட ஆண்டவன் வார்த்தைக்கு இல்ல. போத்துன்னு 2 தேங்காய் விழுந்துதான். ஒண்ணுக்கு 2ஆ விழுந்துருச்சு. சரி, முடிவெடுத்த பிரகாரம் போக வேண்டியதுதான் என்று தீர்மானம் பண்ணிட்டு மறுநாள் ஆண்டவன் தன்ன சமர்ப்பத்துக்கு போயிட்டான். ஆண்டவனுக்கு இந்த பையனை அடையாளமே தெரியல. யார் நீ அப்படின்னு கேட்டான். ஆண்டவன் நேற்று நியமிச்சாச்சு, அதான் வந்தேன் அப்படின்னா. பார்த்தா திருமண் 12 திருமண். என்ன 12 திருமண் அப்படின்னா வயத்துல 4 திருமண் போட்டு இருக்கான். வயிற்றுல 4 திருமண் போட்டு இருக்கான். என்னடா இது 12 திருமண், யாரா உன்னை இப்படி வர சொன்னது? ஐயோ நீ ஆடா, சரி நான் உன்னை இப்படியாடா வர சொன்னேன், இப்படியாடா வர சொன்னேன். அதுக்குள்ளேயும் அவன் அன்னைக்கே சிகையை வேற வச்சுட்டு பஞ்சகட்சி வேஷ்டி வேற ஒருத்துன்னு வந்துட்டான். அவன் அடையாளம் தெரியல. என்ன நேற்று ஜம்முன ராஜா மாதிரி இருந்தியாடா, நான் உன்னை இப்படியாடா வர சொன்னேன், உன்னை வரதானடா சொன்னேன். ஆண்டவன் ஒரு வார்த்தைக்கு அவன் அவ்வளவு தூரம் உடனே மாறி போனது ஆண்டவனுக்கே திருவள்ளம் ரொம்ப கரைஞ்சி போயிடுச்சு. நான் இப்படியா உன்னை வர சொன்னேன், ராஜா மாதிரி ஜம்முன்னு இருந்தியடா அப்படின்னு அவனிடத்துல சொல்லிட்டு, ஆமா 12 திருமணம் இட்டுன்னு இருக்கிய, ஏன் இப்படி தப்பா இட்டுன்னு வந்திருக்க? என்ன தப்பு? 12 திருமணம் சரியா இருக்க அப்படின்னு. இல்ல இது தப்பு, உனக்கு இன்னும் சமாவேசமே ஆல, 12 திருமணம் இட்டுன்னு வந்திருக்க. நீ வா சமாவேசம் பண்ணிக்கலாம், நாளைக்கு வா உனக்கு சமாவேசம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சமாவேசம் பண்ணி வச்சா வந்து பண்ணிட்டான். பண்ணிட்டா அதுக்கப்புறம் அப்பா எப்படி விசுவாசமா இருந்தாரோ அதே மாதிரி விசுவாசமா இறந்து ஆண்டவன்னா தெய்வமா இருந்தான். அந்த மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு கட்டாட்சம். அதனால திறந்தூர் ஆண்டவனுடைய அந்த கட்டாட்சம் கிடைச்சா போருமே. அப்படி திறந்தூர் ஆண்டவனுடையதான ஒரே ஒரு ஸ்ரீசுக்தி போருமே நமக்கு என்று அவ்வளவு ஆசைப்படுறவா உண்டு. அதே சமயம் கர்வப்பற்றவாளா இருந்தானா ஆண்டவனுக்கு அவளோட கர்வத்தை பரிஷ்காரம் பண்ணி ஆகும். அதுலயும் ரொம்ப அப்படியே குழஞ்சு நல்லவராவே சாதுவாவே இருந்து அதனாலேயே எல்லாரிடத்துலயும் ரொம்ப ரொம்ப இளைச்சவர் சளைச்சவர் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட முடியாது திறந்து ஆண்டவன. அது ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்துல ஒரு பெரிய பிரபு வைஷ்ணவர், பெரிய அதிகாரியான். அவர் நிறைய பழவர்க்கங்கள் அப்புறம் இந்த முந்திரி பழம் அதெல்லாம் சமர்ப்பிக்கிறாள். அதெல்லாம் நிறைய பெரிய தட்டா கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறதுக்காக வந்தவர் அப்படியே விழுந்தார், சேவிச்சார். 2 வாட்டி சேவிச்சார், கையை கட்டிட்டு அப்படி கம்பீரமா நின்றார். அவருடைய சிப்பந்தி, அதாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்காரு இல்லையா, அதனால பெரிய கவர்மெண்ட் அதிகாரி, அதனால அவருக்கு சிப்பந்தி உண்டு. அந்த சிப்பந்தியானவன் அவன் யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் அழகா கொண்டு வந்து எல்லா பழங்கள் எல்லாம் அப்படி நல்ல பெரிய நிறைய பழங்கள், நிறைய இந்த மாதிரி இந்த வர்க்கங்கள்லாம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் சமர்ப்பிச்சார். அதெல்லாம் பார்த்தார் ஆண்டவன். இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே பேசல. அவரை கௌரவமாவும் நினைக்கல, பிரீத்தியாவும் பார்க்கல. நேர பார்த்தார் இவர். உன்னுடைய அதிகாரம் பணத்தெல்லாம் என்கிட்ட காட்டுறியா அப்படின்னு கேட்டார். ஸ்ட்ரைட்டா தான் அந்த வார்த்தை தான் கேட்டார். அப்படியே கலங்கி போயிட்டார் அந்த மனுஷன். உன்னுடைய அதிகாரம் பணத்தெல்லாம் காட்டுறியா? உனக்கு மேல் இருக்கிற அதிகாரிக்கு நீ போய் ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னா இப்படிதான் ஆளை விட்டு கொண்டு வந்து வைப்பியா? உன் பணம் எல்லாம் எனக்கு என்னத்துக்கு, உன் அதிகாரம் என்னத்துக்கு, போயிட்டு வா அப்படின்னு விட்டார். அதான் அவருக்கு ஒரே ஸ்தம்பிச்சு போயிட்டார். அழுக, நல்ல ஜலம் முட்டின்னு வந்துடுத்து. ஆண்டவன் பேசவே இல்லை அவரோடு. போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல.
அப்படியே ரொம்ப அவமானப்பட்டு அழுதுண்டே போயிட்டார். அவர் போனா திருப்பி 2 மாசம் கழிச்சு வந்தார். ரொம்ப பவ்யமா வந்தார், ரொம்ப அழுதுண்டே வந்தார். அப்படியே விழுந்து சேவிச்சுட்டே இருந்தார். எழுந்துரு அப்படின்னார் ஆண்டவன். இன்னைக்கு நீ வந்து இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நீ என்ன நினைச்சுட்டு போன, எவ்வளவு பெரியவன் நான், எவ்வளவு பணக்காரன், எவ்வளவு அந்தஸ்துக்காரன், என்ன ஒரு சன்னியாசி, ஒரு தம்படி காசு பெறாத சன்னியாசி என்ன அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு நினைச்சுட்டு அழுத நீ. ஆனா அன்னைக்கு நாம அகங்காரமா வந்தது தப்பு. ஆச்சாரியாள்னு கௌரவம் கொடுக்காது தப்பு என்று தெரிஞ்சுட்டு இன்னைக்கு என்னிடத்துல இன்னைக்கு உண்மையா அழுதுட்டு வந்திருக்க. அபச்சாரப்பட்டுட்டோம்னு நினைச்சுன்னு அழுறா. அன்னைக்கு நீ அழுதுறது வேற, இன்னைக்கு நீ அழுறது வேற. இதான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அன்னைக்கு அழுகையோட நீ என்னிடத்துல இருக்கிற, உன்னிடத்துல இருக்கிற அகங்காரத்தினால இந்த சன்னியாசி கிட்ட வந்தனேன்னு நினைச்சுன்னு நீ போயிருந்தியானா உனக்கு ரொம்ப நஷ்டமாப்பா. அது அந்த நஷ்டம் சொல்லி மாளாது. இன்னைக்கு நீ வந்த ரொம்ப சந்தோஷம், எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆத்மா அனர்த்தப்பட்டு போச்சே அப்படின்னு நான் இனிமே வருந்த வேண்டாம். ஆச்சாரியாளிடத்துல அபச்சாரப்பட்டு ஆச்சாரியாளிடத்துல கோப வார்த்தைய வாங்கிட்டு ஒரு ஆத்மா போனா அந்த ஆத்மா என்ன கதிக்கு போகும் என்று ஆண்டவனுக்கு தெரியாதா? அதனால ஆண்டவனுக்கும் அதுல ஒரு வருத்தம் தான். அவன் திருந்தணும்னு நினைச்சுதான் அன்னைக்கு திட்டி அனுப்பிச்சார். அவன் திரும்பி வந்தானே, அவன் திருந்திட்டானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம், பரம சந்தோஷம். நீ இன்னைக்கு திரும்பி வந்தேப்பா, நீ திரும்பி வந்தேப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அன்னைக்கு போயிருந்தது, நீ அப்படியே போயிருந்தா உனக்கு எவ்வளவு அனர்த்தமாயிருக்கும் என்று ரொம்ப உருகி சாட்சியாச்சு ஆண்டவர். அவரிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியா உபதேசம் பண்ணியாச்சு. ஆத்மாவுக்குன்னு ஒரு தனி பெருமை பகவானிடத்துல ஆசையா இருக்கிறது தான், பகவானை நினைச்சு உருகிறது தான். வேற எந்த பெருமையும் ஆத்மாவுக்கு உண்மையா கிடையாது. எல்லாம் நிலைச்சு நிற்காது. ஒரு சமயம் கர்மாவனாலே வரும், அதே கர்மா ஒரு சமயம் ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். சாஸ்வதமானது பகவானிடத்துல ஆசைதான். அதுதான் ஒரு சாஸ்வதமான பெருமை. அதுக்காகத்தான் சம்பிரதாயம், அதுக்காகத்தான் ஆச்சாரியால், அதுக்காகத்தான் உபதேசம். ரொம்ப சந்தோஷம் நீ திரும்பி வந்தியே. இன்னைக்கு வந்து அழுதுண்டு நிக்கிறியே நீ, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குப்பா என்று அனுகிரகிச்சாச்சு. அதே போல இன்னொருத்தர், இந்த சுவாமி, அவர் ஆண்டவரிடத்துல ரொம்ப விசுவாசி தான். அவர் அதே போல நிறைய பழங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிச்சார், வர்க்கங்கள்லாம் சமர்ப்பிச்சார். சமர்ப்பிச்சா ஆண்டவன் கேட்டாச்சு, இதெல்லாம் ஆச்சாரிய சம்பாவனையா, இதெல்லாம் ஆச்சாரியனுக்கு திருப்தி தந்துருமா அப்படின்னு கேட்டாச்சு. அவர் நடுங்கி போயிட்டார். அவர் அடியேன் அப்படின்னார். எனக்கு நிஜமான சம்பாவனை இதெல்லாம் இல்லப்பா. நான் கேள்விப்பட்டேன், நீங்க உங்க ஆத்து பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவரோட சண்டை போட்டியாமே, அதனால அவர் மேல கேஸ் போட்டிருக்கியாமே நீ அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப நடுங்கி போயிட்டார் அந்த சுவாமி. ஆமா அடியேன், அவர் ரொம்ப தகராறு பண்றார், ஒத்தே வரமாட்டேன்றார், மேல மேல ரொம்ப ரொம்ப எதிர்ப்பா நடந்துக்கிறார். வேற வழி இல்ல, எங்க வியாஜியம் நடக்கிறது, கோர்ட்ல நடக்கிறது, என்ன கோர்ட் சொல்றாளோ அதுபடி அப்படின்னார் அவர். ஏண்டா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனோட சண்டை போட்டா அதுதான் எனக்கு சம்பாவனையாடா? இந்த சம்பாவனையை யாரா கேட்டா? இந்த பழத்தையும் முந்திரி பருப்பையும். ஸ்ரீ வைஷ்ணவனோட சண்டை போட்டு வந்திருக்க, இந்த கேஸ வாபஸ் வாங்கி அவரோட ராஜி ஆயிடுச்சுன்னு சொல்லணும். எனக்கு அதுதான் சம்பாவனை. சிஷியாள்னா வைஷ்ணவாளோட சௌஜன்யமா இருக்கா அப்படின்றதுதானடா எனக்கு திருப்தி. நம்ம சிஷியாள் அபச்சாரப்படல, தப்பு பண்ணல, பகவத் பாகவத அபச்சாரம் இல்லாம இருக்கா அப்படின்றதுதான் எனக்கு சம்பாவனை. சிஷ்யனிடத்துல நான் எதிர்பார்க்கிற சம்பாவனை அதுதான். பகவத் பாகவத அபச்சாரம் இல்லாம இருக்கா, அதுதான் எனக்கு வேண்டிய சம்பாவனை அப்படின்னு சாட்சாச்சு. அவருக்கா ஒன்னும் புரியல. பக்கத்தாத்து மனுஷனா ஒரே முரடு. அவரிடத்துல என்னத்தை போய் நான் சமாதானப்படுத்திக்கிறது? இருந்தாலும் ஆண்டவன் திருவுள்ளம், ஆண்டவன் சொன்ன வார்த்தை நமக்கு க்ஷேமம். போய் இவரே அவரிடத்துல போய் பக்கத்தாத்து மனுஷன் கிட்ட போய்
சுவாமி எங்க ஆச்சாரியால் சொல்லிட்டா உம்மோட சண்டை போடக்கூடாதுன்னு, அதனால நான் கேஸ வாபஸ் வாங்கிட்டு விடுறேன், நம்ம 2 பேரும் ராஜியா போயிடலாம் அப்படின்னா அவருக்கு அப்பதான் இன்னும் ஏறிக்கிறார். அவர் எப்படியா இருந்தாலும் தோத்து போற கேஸ் என்ன தானே ராஜிக்கு வருவான்னு சாதாரணமா, அதனால அவர் அப்பதான் இன்னும் ஏறிக்கிறார். அவர் இல்ல இல்ல அபசாரமா நினைக்க கூடாது, நாம் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள் பெருமாள் திருவுள்ளம், நாம் எல்லாம் ஐக்கியமா இருக்கணும்னு எங்க ஆச்சாரியன் சொல்லி அனுப்பிச்சார். அதனால நம்ம எல்லாம் ராஜியா போயிடலாம், நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு ரொம்ப மன்னாடி அவர்கிட்ட அப்புறம் 2 பேரும் சமரசமா போனா விட்டு அவர் திருப்பியும் அப்புறம் ஒரு நாள் ஒரு சமயத்துல ஆண்டவன் சேவிக்க போனார். சேவிக்க போனா ஆண்டவன் முதல் வார்த்தை கேட்டாச்சு, என்னப்பா ராஜி ஆயிட்டியா அப்படின்னு. ஏன் அவரிடத்துல நான் ராஜி பண்ணிட்டுட்டேன், வாபஸ் வாங்கிட்டுட்டேன், கேஸ் நடக்கல இப்போ என்று சொன்னா விட்டு, இதான் எனக்கு சம்பாவனை, இந்த சம்பாவனையை தான் கேட்கிறேன் நான் என்று. அந்த சிஷ்யாள் க்ஷேமம்னா என்னன்னா, சிஷ்யாளுடைய க்ஷேமம் பகவத் பாகவதாபச்சாரம் இல்லாம பெருமாளிடத்திலே பக்தி கைங்கரியம் பண்ணாதான் அப்படின்றது அத நடைமுறையா வச்சிருந்தார் பாவம். இதே போல இன்னொரு சந்தர்ப்பம் கூட உண்டு, இது வேற சந்தர்ப்பம். இது அந்த சந்தர்ப்பம் என்னன்னா, நாச்சியார் கோவில்கள் இருந்தாச்சு, ஆச்சாரியன் நாச்சியார் கோவில் கேள்வியாச்சு. நாச்சியார் கோவில்ல அங்க ஒரு நாத்திகர் ஒருத்தர், அவர் எப்பவும் வெய்வாரம், பெருமாளை வெய்வார், அதுவும் முக்கியமா ஸ்ரீ வைஷ்ணவால கண்ணாபனான்னு வெய்வாரம். சில பேருக்குலாம் தோஷம்தான் கண்ணில் தெரியும், அவளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அவளுடைய கண்களிலே தோஷம்தான் தெரியும். அது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, ஒருத்தரை பார்த்து இந்த சுட்டு விரலை பார்த்து நீ பண்ற தப்பு பண்ற அப்படின்னு சொன்னா அதுல 3 ஃபிங்கர் நம்மளை பார்த்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவா. ஒரு ஃபிங்கர் அடுத்தவனுக்கு காட்டினா 3 ஃபிங்கர் நம்மளை பார்த்து நிற்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறதுல அப்படின்னு சொல்லுவா. இது நமக்கே மறந்து போறது. யாரையாவது அனாயாசமா அனாவசியமா தப்பு சொல்றதுன்றது, அதுவும் ஆச்சாரியாள் உள்பட தப்பு சொல்லி பாவத்தை கட்டிக்கிறோமேன்ற பயம் கிடையாது. ஆத்மத்ரோகம் அமரியாதம் ஓடம் உஜ்ஜித தத்பதம் நிதராமனுகம் பேத நரகாட்சிஷ்மதிந்தரம்னார் சுவாமி தேசியம். அனாவசியமா ஒருத்தரை பத்தி யாரை பத்தி வம்பு பேசினாலும் தப்பு வார்த்தை சொன்னாலும் நரக்கத்திலே கொண்டு போய் நரக்கத்திலே எரியிற நெருப்புக்கு தீனி வேணுமோ இல்லையோ, நரக்கத்திலே எரியிற நெருப்புக்கு தீனி வேணுமே அப்படின்ற ஒரு பரபரப்புல தன்னை கொண்டு போய் அந்த நரகத்து அக்னியிலே போட்டு நரகத்து அக்னியை வாழ வைக்கிறதுக்காக ஒருத்தன் இங்க அடுத்த வாழ அனாவசியமா பழிக்கிறான்டா, தப்பு சொல்றான்டா அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். 18 ஸ்ரீமத் ரகசியத்திலே சாதிக்குது, ஆத்மத்ரோகம் அமரியாதம் ஓடம் உஜ்ஜித தத்வதம் சுகராம் அனுகம்பேத நரகாட்சிஷ்மதிந்தரம். நரக்கத்துல அக்னிக்கு தீனி வேணும்னு தன்னையே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான்டா, இந்த இப்படி தப்பு பண்ணிட்டு தப்பு வார்த்தை பேசி அடுத்த வாழை அவமரியாதைப்படுத்தி. ஐயோ பாவம், இந்த மாதிரி கூட இந்த வார்த்தை பேசி இப்பேற்பட்டதான ஒரு பெரிய கொடுமைக்கு இவன் ஆளாகணுமோன்னு அவனை பார்த்து ஐயோ பாவம்னு நினைக்கணும்னார். சுதராம் அனுகம்பேத அப்படின்னு. ஆனா நாம அனுகம்ப பண்றோம் இருக்கட்டும், இருந்தாலும் அவனுக்கு உண்டான நிலைமை நரகத்துக்குன்னா கொல்லி போட்டுக்கிறான் தனக்கே கொண்டு போய். ஆனா அது வெய்யறதுன்றது சில பேருக்கு சுவாவமா இருக்கு. அதை வாசிச்சு அவ வெய்யறாவ பத்திரிகை நடத்துறாருன்னா அதை வாசிச்சு அதுக்காக ரொம்ப புலக்காங்கிதப்பட்டு போறது அப்படின்னு அதுவும் சில பேர் இருக்கா. இப்ப என்னன்னா பாபத்துக்கு மேல மேல அபிவர்த்தனமா இருக்கு. இப்படி ஒருத்தர் இருக்கிறதுனாலே பல பேருக்கும் நரக பிராப்திக்கு காரணமா இருக்கு. சரி, ஈஸ்வரன் லீல. இப்போ எடுத்த விஷயம், அந்த சுவாமி நாச்சியார் கோவில்ல இருந்தவர் ஆச்சாரியால் அவர்களுக்கு அபச்சாரப்படுறவாவா. ஆனா இருந்தாலும் தேரவேந்தூர் ஆண்டவன் நாச்சியார் கோவிலுக்கு இருக்காருன்னு உடனே அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துடுத்து. தேரவேந்தூர் ஆண்டவன் தான் ரொம்ப வசதி, மற்றவ மாதிரி கிடையாது, மற்ற சாமியார் மாதிரி கிடையாது, மற்ற சுவாமிகள் மாதிரி கிடையாது. அவன் பரநியாசம் பண்ணி வச்சார்னா ஆத்மாவுக்கு மோட்சம் சித்தம். அதனால ஆண்டவன் கிட்ட போய் பரநியாசம் பண்ணிக்கலான்னு வந்துட்டார். அவர் நல்ல ஜெகத் பிரசித்தம்.
சுவாமிகளை வையர்லயும் ஆச்சாரியால வையர்லயும் நல்ல ஜெகத் பிரசித்தமான ஆசாமி அவர் சரணாகதி பிரார்த்திச்சா அன்னைக்கு ஏகாதசி மத்தியானம் 12 மணிக்கு மேல வந்திருக்காரு. அவர் திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு போல இருக்கு. 12 மணிக்கு மேல வந்திருக்காரு. தேவேந்திர ஆண்டவனத்துல சரணாகதி பண்ணிக்கணும்னு பிரார்த்திக்கிறதா சொல்லி கைங்கரிய பராள் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த கைங்கரிய பராள் போய் தேவேந்திர ஆண்டவன் கிட்ட, இந்த பாவி வந்திருக்கான், அவன் வெய்யாத பெருமாள் கிடையாது, வெய்யாத பாகவதால் கிடையாது, அவனுக்காக சரணாகதியா பண்ணி வைக்க கூடாது, ஆண்டவன் மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு தடுத்தா. அப்ப ஆண்டவன் சாதிச்சாச்சு, இந்த ஆசிரமத்துல 3 தான் முக்கியமான விஷயம். திருவட்டாட்சணம் துவயம் சர்ம ஸ்லோகம். இது 3த்துல என்ன தாத்பரியம்னா சரணாகதி இன்னாருக்கு கிடையாதுன்னு கிடையாது. இந்த 3ல இருக்கிற வார்த்தை எல்லாருக்கும் சரணாகதி உண்டுன்னு தான் சொல்லியிருக்கு. இதை தவிர இந்த ஆசிரமத்துல வேற பேச்சு தேவையில்லை. என்ன பெருமாள் எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்காரு ஆச்சாரியனா? சரணாகதி பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு தான். அதுக்குதான் என்ன ஆச்சாரியனா உட்கார வச்சிருக்காரு. ஆக்ஷன் வரோம் கூட்டுன்னு வாங்குவாங்க அப்படின்னு. அப்புறம் வந்தார் அவர். ஆண்டவன் ரொம்ப விசுவாசமா சரணாகதி பண்ணி வச்சாச்சு. அவரும் ரொம்ப விசுவாசமா சரணாகதி ஆச்சு. சிவாதீர்த்தெல்லாம் வாங்கிட்டார். பாதுகையெல்லாம் சாத்தியாச்சு. அதுக்கப்புறம் புறப்பட்டார். அப்போ ஆண்டவன் சொன்னார், இவாள்லாம் பசி தாங்க மாட்டா, இந்த காலத்து மனுஷா, ஏதாவது இருக்காளா உள்ள, இருந்தா அவனுக்கு குடும்பம் பாவம் சாப்பிடட்டும் அப்படின்னார். ஏகாதசி அன்னைக்கு உப்மா பண்ணிருக்கா, ஜீரா கொஞ்சோண்டு இருந்தலாம். உப்மாவும் ஜீராவும் இருக்கு அடியேன் அப்படின்னா, சரி குடும்பம் சாப்பிட்டுட்டு போகட்டும்பா, பழக்கம் இல்லாதவா, உபவாசம் பழக்கம் இல்லாதவா என்று சொல்லி அனுப்பிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு ஆத்துக்கு போனா படுத்துட்டார். 5 நிமிஷத்துல பரமபதி சுட்டார். அவர் பரமபதி சார்னு செய்து கேட்டு அப்புறம் சொன்னான், யாரோ சொன்னான், மத்தியானம் சரணாகதி பண்ணிட்டு போனாரே அவர், சரணாகதி பண்ணிட்டு ஆத்துக்கு போனா விட்டு பரமபதி சுட்டாரு அப்படின்னு. இதுக்காக எல்லாரும் நினைச்சுக்க வேண்டாம், சரணாகதி பண்ணா உடனே பரமதிச்சுருவான். அந்த மாதிரிலாம் யாரும் பரமதிக்க மாட்டா. அந்த மாதிரி யாரும் ஆறுதெல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு பிராப்தி இருக்குச்சே, அவ பிராப்திக்கு முன்னாடி சரணாகதி என்று அது பெரிய ஒரு அதிருஷ்டம். அந்த அதிருஷ்டம் யாரோ ஒரு கோடியில லட்சத்துல ஒருத்தருக்கு இருக்கும். அதனால சரணாகதி பண்ணா உடனே பிராப்தி வந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தா யாரும் இந்த சரணாகதி சம்பிரதாயத்தை ஆதரிக்க மாட்டான்றது பெருமாளுக்கே தெரியும். அதனால பெருமாள் அந்த மாதிரி எல்லாம் செய்யறது கிடையாது. ஏதோ தேகாவதானேமான் பாதம் பிராபய ஸ்வயம் அப்படின்னு சொல்லி எப்ப யதாவத்தான சரீர அவசானம் உண்டோ, எப்ப யதாவத்தா சரீரம் முடியுமோ அப்பத்தான். அதனால கிரமேண தான். உடனே பார்த்தா சரணாகதி பண்ணா அடுத்து 5வது நிமிஷத்துல மோட்சம் அப்படின்றதெல்லாம் பயமெல்லாம் ரொம்ப அனாவசியமான பயம். அது சில பேருக்கு அந்த பயம் உண்டு. சரணாகதி பண்ணா நமக்கு சீக்கிரம் பெருமாள் திருவடி சேர்த்துருவாரோ அப்படின்னு பயம் உண்டு. அந்த மாதிரி பயப்படுறது ரொம்ப அசாஸ்திரியம். அது இந்த மாதிரி சாஸ்திரத்திலே சொல்லலை எங்கேயும். என்ன கேட்டுக்கிறோமோ அதே போல ஏதோ தேகாவதானேமான் தொத்பாதம் பிராபய சுயம்னு கேட்டுண்டா சரணாகதிக்கு பலன் என்னன்னா இந்திரனில் இன்று நாளையனில் நாளை நிறவு. கேட்கிற டயத்துக்கு அந்த செகண்ட்ல பெருமாள் அப்படி சங்கல்பிச்சுவர். எந்த செகண்ட் வேணும் மோட்சம்னு கேட்கிறோமோ அந்த செகண்ட். அதனால பொதுவா சம்பிரதாயத்துல தேகாவசானம் தான் கேட்கறது. அதே போல தேகாவசானத்துல அவருக்கு 5 நிமிஷம் தேகாவசானம் ஆயிடுத்து. ஆண்டவன் அன்னைக்கு ரொம்ப கண்ணீர் விட்டு கதறினான். உண்மையா ஐயோ இந்த ஆத்மாவை நான் மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும். இதே போல பெரியாண்டவனுடைய சரித்திரத்துல உண்டு. பெரியாண்டவன் ஒருத்தருக்கு ஆட்டு நாளைக்கு பாத்துக்கலாம்னு அவர் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொன்னா அன்னைக்கே பரமதிச்சுட்டார். அந்த மனுஷன் போயிட்டாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாராம் பெரியாண்டவன். ஜோ கேட்டானே, இந்த ஆத்மாவை நாம மாட்டேன்னு சொல்லிட்டோமே, என்ன ஆச்சோ எங்க போச்சோ அந்த ஆத்மா, இனிமே என்னைக்கு அது வைஷ்ணவனா பிறந்து ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு என்னைக்கு அது மோட்சத்துக்கு போக போறது, என்னால கெட்டு போச்சு அந்த ஆத்மா அப்படின்னு. அதனால அது வரைக்கும் எப்பவும் நாளைக்கு வா, அப்ப சேதுவுக்கு போயிட்டு வா, திருவேந்திரபுரத்துல இந்த மலை உற்சவத்தை சேவிச்சுட்டு வா அப்படின்லாம் சொல்லி அப்படி என்று கொஞ்சம் நாள் தள்ளுவார். அவளுக்கு விசுவாசம் இருக்கான்னு பரீட்சை பண்ணி பார்ப்பார் பெரியாண்டவன். அதுக்கப்புறம் பரீட்சையே பண்றது இல்லைன்னு. யார் வந்தாலும் வந்த போதே பெருமாள் அனுப்பிச்சுதான் வராவா. அதனால இருந்த நிலையிலே என்ன பாபம் இருந்தாலும் எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கிறதுக்கு சர்வேஸ்வரன் உண்டுன்னு சொல்லி
அதுக்கப்புறம் பெரியாண்டவன் பண்ணி வைக்க ஆரம்பிச்சார் சரணாகதி. அதனால கேட்ட உடனே பண்ணிடுவார். அதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணி வச்சு அனுப்பிச்சுடுவார். அது தேரவேந்திராண்டவன் இந்த சந்தர்ப்பத்துல பண்ணி வச்சுட்டார். பண்ணி வச்சுட்டு அவரை போயிட்டாருன்னு தெரிஞ்ச போது ரொம்ப பாவம் அழுதுட்டாராம். அந்த ஆத்மாவை நல்ல காலம் உங்க வார்த்தையை கேட்காம பண்ணாதேன்னு சொன்ன உங்க வார்த்தையெல்லாம் கேட்கும். பாதுகாதேவி தான் நல்ல புத்தி கொடுத்தா, பாதுகாதேவி தான் நல்ல புத்தி கொடுத்தா அப்படின்னு அப்படியே தலைய கையால அப்படியே தொட்டு அப்படியே பாதுகாதேவி தான் நல்ல புத்தி கொடுத்தா அப்படின்னு கையால தலையை தொட்டு சிரசுல அது மாதிரி பண்ணி பாவம் ஆண்டவன் அழுதார் அப்படின்னு சொல்லுவா. அந்த சிஷ்ய கிருப அவனிடத்துல எத்தனை தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை பார்க்கறது நம்ம வேலை இல்லை. அந்த தோஷத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அதனால அடுத்தவாளுடைய தோஷத்தை பார்க்கறதுக்கு நாம் என்ன என்று எதுவா இருந்தாலும் நல்ல புத்தி பாதுகாதேவி கொடுக்குறான்னு பாதுகாதகசரத்துல அவ்வளோ ஒரு பாதுகாதேவியிடத்துல சதா பக்தி. பெரியாண்டவன் மாதிரி இவருக்கு ஆச்சாரியனான பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் அவர் பாதுகையினிடத்திலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அதனாலதான் பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் திருநாமே சாத்தினார் பெரியாண்டவன். அந்த பாதுகா பக்தி தேரவேந்திராண்டவனிடத்துல பிரத்யக்ஷம். அதனால தேரவேந்திராண்டவன் பாதுகாதகாசனம் அச்சு போடணும் அப்படின்னு அச்சு போட்டார். அவர் ஆசிரமத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அச்சு போட்டார். 1907 ஆசிரமத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அச்சு போட்டார். பூர்வாச்சாரிய வியாக்கியானம், பரத்வாஜ ஸ்ரீனிவாசாச்சாரிய வியாக்கியானம் அதோட சேர்த்து எல்லாம் போட்டார். அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு வந்தா விட்டு பாதுகாசகசரத்துக்கு சொந்த வியாக்கியானமா அந்த வியாக்கியானத்தை அச்சு போட்டார். அடியனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அது பிரகிருதம் ஆண்டவருடைய சஷ்டியப்த பூர்த்தி சமயத்துல பாதுகாசகசர வியாக்கியானம் தேரவேந்தூர் ஆண்டவன் மீண்டும் அச்சு போடும்படியா ஏற்பட்டது. அப்போ இருந்த ஸ்ரீகாரியம் அந்த பொறுப்பு அடியானிடத்துல கொடுத்தார். அது 1995. அப்போ அது பெரிய பாக்கியமா அடியான் அந்த பாதுகாசகசரத்தை அது ப்ரூஃப் திருத்தி அது 2 வால்யூமா நம்ம ஆசிரமத்துல அப்ப வெளியிட்டாச்சு. அது அந்த அந்த பதிப்பு இப்பவும் கிடைச்சுட்டு இருக்கு. ஆசிரமத்துல இப்ப கிடைக்கிற பதிப்பு அதுதான். 2 வால்யூமா அப்போ 1995 வெளியிட்டது தேரவேந்திர ஆண்டவன் வியாக்கியானம் நாகராட்சர பதிப்பு. எனக்கு பாதுகையினிடத்துல பாதுகையினிடத்துல அப்படி ஒரு பெரிய கைங்கரியமா அப்போ 1995 கிடைச்சது. அதனுடைய தொடர்ச்சியாதான் அவரும் ரங்கநாத பாதுகையே பார்த்துக்கும்படியா அதுக்கு சம்பாதகர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு அதனுடைய தொடர்ச்சியா 1995, 96 ரங்கநாத பாதுகா சம்பாதகராக ஒரு கைங்கரியம். திருக்குழந்தாண்டவன் ஆரம்பிச்ச பத்திரிகை திருக்குழந்தாண்டவன் ரொம்பவும் பரிசிரமப்பட்டு எத்தனை சஞ்சாரத்திலும் எத்தனை காடு மேடு மலை மழை பனி எல்லாத்துலயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் பாதுகா சரியா அது அச்சாருதா வெளிவருதா வியாசங்கள்லாம் வருதா அப்படின்னு அந்த சிந்தனையோடய அந்த பாதுகையை நடத்தியாச்சு. அதனால ஆச்சாரியன் நடத்தின பாதுகையை அடியேன் நம்மாலே முடிஞ்ச வரைக்கும் ஒரு கைங்கரியம் தொடர்ந்து நடத்தணும். எப்படியும் மனுஷால் இருப்பா, யாராவது நடத்துவா. இருந்தாலும் அடியனுக்குன்னு தானே பிராப்தமாயி அந்த கைங்கரியத்தை நடத்தணும்னு ஆசையினால இப்ப 16 வருஷமா அதை அடியேன் நடத்தின்னு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. பாதுகாதேவி நடத்திக்கிறான்னு சொல்லணும். அதுல பாதுகாசகத்துக்கு கடைசியில கொஞ்சம் 100 ஸ்லோகங்களுக்கு தேரவேந்திர ஆண்டவன் வியாக்கியானம் கொஞ்சம் விட்டு போச்சு, பண்ண முடியல. அப்ப திருமணி திடீர்னு பரவச்சுட்டார் தேரவேந்திர ஆண்டவன். அதனால அப்போ அதுக்கப்புறம் நம்ம இவர் ஆக்கூராண்டவன் அதை பூர்த்தி பண்ணியாச்சு. ஆனா ஆச்சாரத்துக்கு முன்னாடியே தேரவேந்திர ஆண்டவனோட காட்டினார். இந்த ஆக்கூராண்டவன் தேரவேந்திர ஆண்டவனாலே முடியாம போனதுன்றது அசக்தினால இல்ல, ஏதோ காரியக்காரங்க முடியாம போச்சு. அதுக்கப்புறம் இனிமே முடியாது போல இருக்குன்னு அவருக்கே தேரவேந்திர ஆண்டவனுக்கே திருவள்ளப்பட்டாச்சு. ஆக்கூர் ஆண்டவனை நியமிச்சாச்சு. ஆக்கூர் ஆண்டவன் எழுதி காட்டியாச்சு. அதை கடாட்சிச்சாச்சு. நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆக்கூர் ஆண்டவன் அச்சும் போட்டாச்சு. அது தேரவேந்திர ஆண்டவன் அப்படி இருக்குச்சேதான் திடீர்னு தான் திருநாட்டுக்கு விட்டார். இந்த ஆவணி மாசத்துல ஆடி மாசத்துல கிருஷ்ண பஞ்சமியில காஞ்சிபுரத்துல திடீர்னு தான் திருநாட்டு வள்ளியாச்சு. ஆனா தேரவேந்திர ஆண்டவனை பத்தி இன்னும் நிறைய சொல்லணும். பாதுகாசகத்துல எப்படி பரதாழ்வானை பத்தி சொல்லச்சே, பரதாய பரண்ணமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்தி பாஜாம்
யதுபக்திமசேஷதம் பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா என்று அதுபோல அந்த பரதன் போல தேரவந்துராண்டவன் பரதன் பாதுகையினிடத்துல பரிபூர்ணமான விசுவாசத்தோடைய பாதுகைகள் தனக்கு நேரடியாக மானசிகமான உத்தரவுகளை தருவதாயும் அந்த உத்தரவு பிரகாரம் ராஜ்யம் பண்ணதாயும் எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்திலே நாம் சேவிக்கிறோமோ அதே போல பூர்வாச்சாரிய பாதுகைகள் வழுத்தூராண்டவன் திருத்துறப்பூண்டி ஆண்டவன் பிரியாண்டவன் சின்னாண்டவன் காரணதேத்தியா 5 பாதுகைகளை ஆராதனை பண்ணிச்சு. அந்த 5 பாதுகைகளுடைய மானசிகமான உத்தரவு தான் நம்முடையதான இந்த சன்னியாச வாழ்க்கை. அதுதான் பாதுகா சாம்ராஜ்யம், அதுதான் ஆண்டவனாசிரமம் என்று அதை மானசிகமா பாவிச்சுண்டு பேசுவார், பாதுகைகளோட பேசுவார். அது திருக்குணந்தாண்டவன் சாதிச்சாச்சு. அவர் திருவாராதனை பண்ணச்சு லேசா கதையோ இல்லைன்னா திரையோ போட்டு திருவாராதனை பண்ணியாகும். அப்போ உள்ள சத்தம் கேட்கும், பேச்சு குரல் கேட்கும். பாதுகாச்சாரியால் திறந்துராண்டவனோட பேசுவார், பேச்சு குரல் கேட்கும்னு சாதிச்சாச்சு. இந்த மாதிரியாக ரொம்ப பரிபூர்ணமான பாதுகா பக்தி. அதனால நம்ம ஆசிரமத்துக்கு பாதுகைகள் தான் சின்னம், பாதுகைகள் தான் ரக்ஷணம் என்று பாதுகைகளை சின்னமாக்கியாச்சு. இப்ப நம்ம ஆசிரமத்து சின்னம்னா பாதுகைகள் தான். அந்த பாதுகைகளை இந்த மாதிரி சின்னமாக்கி இதுதான் நமக்கு ரக்ஷணம், இதான் நமக்கு சொத்து ஐஸ்வர்யம் என்று அத தேரவந்துராண்டவன் தான் அதை உண்டாக்கியாச்சு. இப்படி தேரவந்துராண்டவனுடைய பிரபாவம் அபாரம். முக்கியமா தேரவந்துராண்டவனை பத்தி சொல்லச்சு அவருடைய சிஷ்யரான வி.கே. ராமானுஜாச்சாரை பத்தி சொன்னாதான் தேரவந்துராண்டவனை பத்தி சொன்னதா ஆகும். ஆனா இன்னைக்கு அவகாசம் இல்லை, பூர்த்தி ஆயிடுத்து, நேரம் ஆயிடுத்து. அதனால அடுத்த வாரமும் கொஞ்சம் தேரவந்துராண்டவனை பத்தி சொல்லிட்டு மேல ஆக்கூராண்டவனை பத்தி அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியன் தாசன் சுவாமி, ஆச்சரியமான சரித்திரம். அடியன் ஆச்சரியமான சரித்திரம். அடுத்த வாரத்துக்கு காத்துருவோம். அடியன்.